Glory to God. நியாயாதிபதி 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். விழி விழி தெபோராளே விழி விழி. தெபோராளாகிய நான் எழும்பும் அளவும் இஸ்ரவேலிலே நான் தாயாக எழும்பும் அளவும் கிராமங்கள் பாழாய் போயின. தெபோராள்னா தேனின்னு அர்த்தம். பைபிளில் உள்ள ஒரே பெண் நியாயாதிபதி, தீர்க்கதரிசியும் கூட. போருக்கு போனால் ஜெயிப்போமான பாரா கேட்கும் போது ஜெயிப்போம், ஆனால் அந்த யுத்தத்தில் மேன்மை வேறு ஒரு பெண்ணுக்கே கிடைக்கும்னு சொன்னதோடு பாரா கேட்டுக்கொண்டதால் யுத்தத்திற்கு போகும் அளவு தைரியசாலியான பெண். இந்த தெபோராள் போல நாம் நம் வீட்டை கட்டுவதில் பிரயாசப்படுகிறோமா? நம் வீட்டில் ரட்சிக்கப்படாதவர்களோ, பாவத்தில் வாழ்கிறவர்களோ, தேவனையே தேடாதவர்களோ இருக்கலாம். நம் ஆவிக்குரிய பூமிக்குரிய வீடு இடிந்து பாழாய் கிடக்கலாம். அதை கட்ட ஒரே வழி தேவ சமூகத்தில் முழங்காலில் தெபோராளை போல காத்து கிடக்கிறோமா? நம் வீட்டை கட்ட ஊழியத்தை செய்ய தேவ பக்தியுள்ள சந்ததி உருவாக தெபோராளே விழி விழி. நன்றி.